இருந்து வாழ வச்சு கொடுக்குறேன். அடுத்தவன் பிரச்சனைக்கு உன் பிள்ளை போய் நின்னா முதலா உன் பிள்ளை மாட்டுவான். நான் சொல்ல புரிஞ்சுதா? இது கட்டாயமா நடக்கும். நான் பின்னூர நடக்கக்கூடிய ஆபத்தை உனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். உன் பிள்ளைக்கு ஆபத்து வரும்போது நான் காவந்து பண்ணி கொடுப்பேன். அடுத்தவன் பிரச்சனைக்கு உன் பிள்ளை போய் நின்னா உன் பிள்ளைய நான் பிடிச்சு கொடுத்துருவேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? நான் சொன்னது போல நீ இந்த மண்ணை மிதிச்சுட்டா, நான் சொன்னது போல நீ நடந்துக்கிட்டா, இப்படி இருக்க நான் சரசரமா இறக்கி கொடுக்குறேன். கலங்காத போயிடுது. யாரு தெய்வமா? பூர்வீகத்து மந்த அரண்மனை அமைஞ்சிருக்கிற எல்கையில நட்டு வச்சிருக்கிற வேல் கம்பும் பட்டவனும் கருப்பும் தெய்வமா புரிஞ்சு எனக்கு என்னைக்கு வேணாலும் பொழப்பு தாய் பார்த்து வழிவகை பண்ணி கொடுப்பேன். நான் இல்லைங்காம பொழப்புக்கு வழிவகை பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன். அதுல போய் குந்தாததும் உன் பிள்ளையுடைய சௌகரியம். நான் புரிஞ்சுதான்? நான் பாதையை காமிச்சிட்டேன், காலுக்கு செருப்பா வரமாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுதான்? நான் இல்லைங்காம இதுதான் பாதை, உனக்கு நான் பாதையை காமிச்சிட்டேன், நடந்து போறது உன்னுடைய வேலை, நான் காலுக்கு செருப்பா வரமாட்டேன். உன் குலதெய்வ மண்ணை மிதிச்சு நான் சொன்னது போல பூசை போட்டுட்டு பௌர்ணமி அன்னைக்கு என் மண்ணை மிதி நியாயம் அநியாயத்திற்கு உட்பட்டு சரசரமா நான் உன் பிள்ளைகளை நான் ஏத்தி கொடுக்குறேன். இது முக்காலும் சத்தியம். வேற என்ன வர வேணும்? அடுத்தவனை செய்யற தப்புக்கு உன் பிள்ளை ஜவாப்தாரியா போனா இவன் சிக்கிக்குவான், அவன் பொழைச்சுக்குவான். கை நீட்டு. நான் சொன்னது போல செஞ்சா நான் அவனை காப்பாத்தி கொடுக்குறேன். உன் குலதெய்வ மண்ணை மிதி பொங்கல் வச்சு படைச்சு பசியோட காத்திருக்கிற 10 ஜனங்களுக்கு போடு. நான் சொல்ல புரிஞ்சுதா? பசியோட காத்திருக்கிற 10 ஜனங்களுக்கு போடு. பௌர்ணமி அன்னைக்கு இந்த வாசனை நடக்கிற பூஜையில கலந்துக்க. உன் பிள்ளையும் உன் பிள்ளையோட ஜென்ம சாசனம் எழுதின சாதகத்தை எடுத்துட்டு வந்து மடியில போட்டு வாங்கிட்டு போ. நான் சொல்ல புரிஞ்சுதா? உன் பிள்ளையோட எழுதின ஏட்ட கொண்டனே மடியில போட்டு வாங்கிட்டு போ. தாய் பார்த்து கெடுபலன்களை தேக்கி வச்சு கொடுத்து அடுத்தவன் பிரச்சனைக்கு உன் பிள்ளை போய் நின்னா முதலா உன் பிள்ளை மாட்டுவான். நான் சொல்ல புரிஞ்சுதா? இது கட்டாயமா நடக்கும். நான் பின்னூர நடக்கக்கூடிய ஆபத்தை உனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். உன் பிள்ளைக்கு ஆபத்து வரும்போது நான் காவந்து பண்ணி கொடுப்பேன். அடுத்தவன் பிரச்சனைக்கு உன் பிள்ளை போய் நின்னா உன் பிள்ளைய நான் பிடிச்சு கொடுத்துருவேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? நான் சொன்னது போல நீ இந்த மண்ணை மிதிச்சுட்டா, நான் சொன்னது போல நீ நடந்துக்கிட்டா, இப்படி இருக்க நான் சரசரமா இறக்கி கொடுக்குறேன். கலங்காத போயிடுது.